ஹாக்கி அதாலத்துல பாப் ஸ்டார் பாட்ஷா மேல சுமத்திருக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, இவரு இந்த காலத்து ஜெனரேஷன் ஆளுங்களை ரொம்பவே கெடுத்துட்டு இருக்காருன்னு. பாட்ஷா, நீங்க ஸ்பாட்டிஃபைல மோஸ்ட் ஃபாலோடு ஆர்டிஸ்ட்ல நீங்க 4வது இடத்துல இருக்கீங்க. யங்ஸ்டர்ஸ் உங்களை அதிகமாவே ஃபாலோ பண்றாங்க. ஆனா உங்களோட பாட்டுல, உங்க ரேப்ல நீங்க நிறைய வார்த்தைகளை யூஸ் பண்றீங்க. குடி, பொண்ணுங்க, காசு, கன், வண்டி. நீங்க இவங்களை கெடுக்கணும்னே முடிவு பண்ணிட்டீங்களா? இவங்க ஏற்கனவே கெட்டு போய் தான் இருக்காங்க. அப்புறம் அதோட சார், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பா கொஞ்சமாவது கெட்டு போயிருக்கணும்ல. கொஞ்சமா தான் சொல்றேன். ஆனா நான் எழுதுற இந்த லைன்ஸ் எல்லாம் ஹிட் ஆகுது இல்லையா, அதனால தான் எழுதுறேன். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, அதெல்லாம் தான் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோமே. ஆமாங்க. ஆனா நீங்க என்ன எழுதிருக்கீங்கன்னா, நான் சும்மா தான் இருந்தேன், ஆனா எனக்குள்ள தீய பத்த வச்சுட்டேன். வெறும் பாட்டில்ல சரக்கையும் நிரப்பிட்டேன். என்னமா எழுதிருக்கல, சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தவனுக்குள்ள நெருப்ப வச்சுட்டேன். இன்னொன்னு என்ன எழுதிருக்கீங்கன்னா, சத்தியமா சொல்றேன், ரொம்ப நல்ல பையனா இருந்த என்ன நீதான் ரொம்ப கெடுத்துட்டேன்னு. எழுதும்போது கொஞ்சம் வரம்ப மீறிட்டே நினைக்கிறேன். அதாவது எதுவும் சொல்லாம எல்லாத்தையும் சொல்றதுதான் ஆர்ட். ஐ திங்க் இது வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த ஜெனரேஷனே கெடுத்துட்டு தான் சொல்றாங்களே. இல்ல, நான் கெடுக்கிற மாதிரியே தெரியுது. ஜெனரேஷன்ஸ் இங்க தான் உட்கார்ந்துட்டு நான் இருக்காங்க. சோஷியல் மீடியால பார்த்தேன், சின்ன சின்ன பசங்கள்லாம் இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் கிட்டயும் அவங்க அடி வாங்கிட்டு இருக்கிறதையும். அப்போ பேரண்ட்ஸ் இந்த பாட்டை கேட்கலாம், பசங்க கேட்க கூடாதா? பேரண்ட்ஸ் எல்லாம் கேட்டதால தானே பசங்கள் எல்லாம் கேட்க கூடாதுன்னு சொல்றாங்க. இவங்களும் நாளைக்கு பேரண்ட்ஸ் ஆக தானே போறாங்க. வேற என்ன சொல்றது? எல்லா பாட்டும் இப்படிதான் இருக்கு. எவ்வளவு தோணுதோ ஆடிடு, ஆன்டி போலீஸை கூப்பிட போறாங்கன்னு. எனக்கு அப்படி நடந்துச்சு, அதனால எழுதுனேன். அதுக்கப்புறம் போலீஸ் வந்தாங்க, செட்டில்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் போயிட்டாங்க. நல்லா எழுதுனேன். அதோட லூதியானால உங்க ஷோல பிஸ்டல் யூஸ் பண்ணாங்க. லுதியானால நாங்க ஷோ பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது வந்து ஆக்சுவலா என்னோட கரியர்ல ஆரம்ப காலம். அந்த டைம்ல வக்ராஸ் வேக் சாங் வந்ததால கொஞ்சம் அதிகமா ஃபேமஸ் ஆயிடுச்சு. நான் ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் பிஸ்டல் எடுத்தாரு. நான் உள்ள வைங்கன்னு சொன்னேன். நீயே கன்னை பத்தி பாட்டு எழுதுற, அப்புறம் பிஸ்டலை பார்த்து மட்டும் ஏன் பயப்படுறேன்னு கேட்டாரு. இல்ல சார், இங்க வேணாம் அப்படின்னு நான் சொன்னேன். இப்படிதான் இந்த விஷயம் நடந்துச்சு. நார்மலா இதெல்லாம் நடக்கிறது தானே? ஆமா, இதெல்லாம் நடக்கிறது தான். நீங்க எழுதிருக்கீங்க, பம் பார்த்து நான் மயங்கிட்டேன், இடுப்புல பட்டர்ஃப்ளை. இப்ப சொல்லுங்க, இது என்னன்னு? உன்னோட இடுப்பு பட்டர்ஃப்ளை, உன்னோட பாடி சாப்பிடுற பட்டர் மாதிரி. அதாவது பம் பட்டர்ஃப்ளை, அதை பம்னு தானே சொல்லுவாங்க. நிறைய சொல்லுவாங்க, ஆனா அதை எழுத முடியாது. அதனாலதான் பம்னு எழுதணும். பொதுவா பசங்களுக்கு சொல்லுவோம்ல, நீ பம்மை கிளீன் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு. அதனால பம்முங்கிறது பசங்களுக்கான வார்த்தை சார். இன்னும் சொல்ல போனா பசங்களுக்காக தான் லிரிக்ஸ் எழுதுறேன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா நான் ஒரு சைல்ட் ஃப்ரெண்ட்லி ரேப்பர். மெல்ல மெல்ல நடந்து போயிட்டு இருக்கும் போதுங்கிறது இது என்ன மாதிரி லிரிக்ஸ்? பசங்க லிரிக்ஸ் தானே, அதான் நான் எழுதுறேன். இதுவும் சின்ன பசங்க லிரிக்ஸான்னு சொல்லுங்க. நீ ரொம்ப செக்ஸியா இருக்க, நீ ரொம்ப செக்ஸியா இருக்க, நான் உன்னோட காக்கா, நீ என்னோட கோகோ. சின்ன பசங்க கிட்ட எல்லாம் சொல்லுவாங்கல்ல, காக்கா தூக்கிட்டு போயிடுச்சுன்னு. அத கோகோ தூக்கிட்டு போயிடுச்சு. இதெல்லாம் பசங்களோட லிரிக்ஸ் தான் சார். நான் எழுதின அபிதோ பார்ட்டி ஷூரியன்ற சாங், அது ஒரு பார்ட்டி சாங். அந்த சாங்குக்கு கிளப்ல எல்லாரும் ஆடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அதுவும் பசங்களுக்கான பாட்டு தான். இதுல எதுவும் திட்டல, பசங்களை பத்தி பேசல. இதுவும் டிஸ்னிக்காக நான் எழுதின சாங். டிஸ்னிக்காரங்க சின்ன தப்பான வேர்ட்ஸ் கூட யூஸ் பண்ண விட மாட்டாங்க. அதனால நான் அப்படிதான் லிரிக்ஸ் எல்லாம் எழுதுவேன். ஆனா புரிஞ்சுக்கிறவங்க அதை எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. இப்போ நீங்க இவ்வளவு உண்மையை சொல்றீங்களே, அப்ப இதுக்கும் சேர்த்து சொல்லுங்க. நீங்க எல்லாம் நினைக்கிற அளவுக்கு நான் அவ்வளவு தப்பானவன் இல்ல. இது நான் கேட்க நினைக்கிற கொஸ்டின். அதாவது என் மேல இவ்வளவு குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க, நீங்களும் என்ன கூப்பிட்டு குற்றச்சாட்டுகளை தான் வைக்கிறீங்க. அதனால சில சமயங்கள்ல இப்படிதான் நடக்குது சார். மக்கள் என் மேல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. ஏன்னு எனக்கு புரியாது. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, அவ்வளவு வேலை வெட்டி இல்லாம இருக்கீங்க, அதுக்கு நான் தான் கிடைச்சனா? இப்படி வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைங்க இருக்கு, அதை போய் பாருங்க அப்படின்னு தோணும். அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் சொன்னேன். நீங்க இப்படிலாம் எழுதுனீங்கன்னா அவங்க இப்படிதான் சொல்லுவாங்க. இங்க பாருங்க, பிரைவேட் பிளேன், பெஸ்ட் லைஃப்,
கேம் என்னோட கைகள்ல. Come on, press. சார் சில பேர் மேல எனக்கு கோவம் இருக்கு. அதோட எனக்கு ஒரே ஒரு கிஃப்ட் தான் கிடைச்சிருக்கு. அதான் எழுதுறது. எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு நான் அதை தான் யூஸ் பண்ண முடியும். எல்லாரும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இப்போ உங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்கள மாதிரி நிறைய நல்லவங்களும் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச 30 வருஷமா இந்த ஷோவை நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சில மீடியா பர்சன்ஸ் இருக்காங்க. அவங்கெல்லாம் அடி முட்டாளுங்க சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதான். ஆக்சுவலா அவங்க சென்சேஷனலிசம்ங்கிற பேர்ல சின்ன விஷயத்தெல்லாம் ரொம்ப பெருசாக்கி காட்டுறாங்க. அது ஐ திங்க் irresponsible சார். அது அவங்களுக்காக தான் உங்க எழுதுறேன். ப்ரொஃபஷன்ல சில சிங்கர்ஸ் ரொம்ப வல்கரான பாட்டெல்லாம் எழுதுறாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆ ஆமா உண்மைதான் சார். உண்மைதான். அது உண்மைதான். ஆமா. நிறைய சிங்கர்ஸ் யூஸ் பண்ற வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கும். அதனால நான் இங்க சொல்ல முடியாது. உண்மைதான் சார். அடுத்த கேள்விக்கு போலாமா? நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? சார் பண்ணாம இருக்கிறதுக்கு நான் ரொம்பவே முயற்சி பண்றேன். நிறைய முயற்சி பண்றேன். ஆனா இப்போ திடீர்னு என்ன ஆகும்னா திடீர்னு ஒரு இன்ஸ்டிங்க்ட் வரும். என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதை நான் தான் சொல்லணும்னு எனக்கு தோணும். உங்களுக்கு இந்த பேரு ரொம்பவே பிடிக்கும் போல இருக்கு. உங்க இன்ஸ்டால பேட் பாய் அப்படின்னு எழுதிருக்கீங்க. அப்புறம் நீங்க லான்ச் பண்ண க்ளோத்திங்க கூட பேட் ஃபிட்னு பேரு வச்சிருக்கீங்க. பேட் பாய் ஆகணும்ன்றது உங்களோட ஆசையா? சார் நான் இந்த உலகத்தோட எக்ஸ்பெக்டேஷன்ஸையே ஜீரோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது பேட் பாய்னா வேற ஒருத்தவங்க வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது நீங்க என்ன திட்டுறதுக்கு முன்னாடி நானே ஒத்துப்பேன். ஆமா நான் தப்பான மனுஷன்தான். ஆனா எனக்கு தெரியும் நான் இப்படிப்பட்ட மனுஷன். மத்த ஆளுங்களுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸா நான் ஜீரோ ஆக்கிட்டேன். ஆனா உங்களை இத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்க. யங்ஸ்டர்ஸ் உங்களை ஃபாலோ பண்றாங்க. இதனால நீங்க பொறுப்பா நடந்துக்கணும் இல்லையா? சார் நான் சரியா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமா. நீங்க சிவனை கிண்டல் பண்ணதும் ரொம்ப நல்ல விஷயம் தானா? இல்ல நான் சிவனை கிண்டல் பண்ணல. அவருடைய பெரிய பக்தன்னா நான் எப்படி அவரை கிண்டல் பண்ண முடியும்? நான் அவரை கிண்டல் பண்ற மாதிரி இதுவும் எழுதல சார். அதுல நான் என்ன எழுதியிருந்தேன் அப்படின்னா அந்த லிரிக்ஸ் என்னது, போலேநாத்தோட பிளெஸிங்ஸால தான் நான் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எழுதினேன். என் வாழ்க்கையில என்ன நடக்குதோ அதை தான் நான் எழுதியிருந்தேன் சார். அப்புறம் நீங்க இதுல வேற வார்த்தைகளையும் யூஸ் பண்ணிருக்கீங்க. அப்புறமா அதை எடிட் பண்ணிட்டீங்க. சார் ஆக்சுவலா விஷயம் என்னன்னா இந்த பாட்டுலயே சிவனுடைய பேர் வந்துட்டதால அதனால நிறைய பேர் அஃபண்டும் ஆயிட்டாங்க. அதுக்காக நான் மன்னிப்பும் கேட்டேன். ஏன்னா நீங்க கிரியேட்டிவா உட்காந்து எழுதும்போது நீங்க நிறைய விஷயத்த பத்தி யோசிக்க மாட்டீங்க. நீங்க உங்களால வெறும் கிரியேட்டிவ் ப்ராசஸ பத்தி மட்டும் தான் யோசிக்க முடியும். அதை நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். போக போக எனக்கும் புரிய ஆரம்பிச்சது. அதாவது நானும் ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் பர்சன்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சது. அதோட என் தப்பை நான் அக்செப்டும் பண்ணிக்கிட்டேன், மன்னிப்பும் கேட்டுட்டேன். நான் சிவனை, அதாவது எந்த கடவுளா இருந்தாலும் சரி, எந்த மதத்தோட கடவுளா இருந்தாலும் சரி, எதுவும் தப்பா இது வரைக்கும் பேசினதே கிடையாது. அதுதான் உண்மை. பப்ளிக்கோட மனசுல என்ன இருக்குன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். நீங்க ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? ரேப் பாடணும்னு நினைக்கிறீங்களா? சரி பாடுங்க. पड़ोसी पूछे घर पे करता क्या है काम लोंडा 12 लोग गैल लगता नहीं आम लोंडा दाढ़ भीच के यो करे बात सब कयो घूर घूर देखे रोले तारे सुबह शाम लोंडा नशे वाली चीज पाली ना कदी भी ओए अटोरा पूरा लेरा बोस वाली फील लोए तेरी छाती ते भी चोड़े मारे टायर बोए आमे चढ़ चढ़ के यो मानता नहीं हार चोरा 2 लीटर का रखा काला घोड़ा फोड़ का चढ़ा दूं उसके ऊपर जो घना हूं बोल रहा यंग ब्लड मारा मारे यो उबाले रोज बात चीज स्ट्रोंगर लोंडा भी तो तगड़ा हो रहा क्रेजी कहवे मुझे गैल खिला लगे एम डिफरेंट लाइफस्टाइल मेरी डिफरेंट मेरी वॉक बॉय बुल्ट का यो जोड़ा रखा जोड़ा शेफर डॉग बॉय हॉप बॉय कहवे मुझे करम कंडी छोरा मैं RCNG की गाड़ी में भी काटू पूरा टोरा. இதுக்கு பதில் சொல்ற மாதிரி நீங்களும் ஒரு ரேப் பாடி ஆகணும். அது நான் இப்பதான் ரீசெண்டா எழுதினேன். அதாவது என் அஜெண்டா என்னன்னா இந்தியன் மியூசிக்கை குளோபலா கொண்டு போகணும். அதனால ये गोरे बोरों से हिंदी बुलवा देंगे, काइली जेनर को बिंदी लगवा देंगे और जो देखकर हमें गेट होते थे बंद सारे गेट खुलवा देंगे. दिलजीत पाजी को चला नाटू नाटू ऑस्कर, कामयाबी हमने दोनों हाथों से पकड़ के खींच ली और कभी रेंज रोवर रेंज के बाहर होती थी, टाटा अंकल ने पूरी कंपनी खरीद ली.
जो भी मिली है ब्लेसिंग्स हमें वो थोड़ी ना लगे, जो भी जितनी भी मिली हैं ब्लेसिंग्स हमें थोड़ी ना लगे, और हमारी बोली की कहीं बोली ना लगे, और ये ग्रैमी व्रैमी सारे आए पड़े हैं, किसी सिद्धू मूसेवाले को गोली ना लगे।